வணக்கம் உறவுகளே. இன்று தமிழ்நாட்டு சட்டசபைக்கான தேர்தல் முடிவுகள் வெளியாகிக் கொண்டிருக்கின்ற நிலையில் இப்பதிவு செய்கின்ற இந்த நேரத்தில் நிமிடம் வரைக்கும் தமிழ்நாட்டு சட்டசபையிலே தேர்தலிலே ஒரு பெரிய ஒரு மாற்றம் நிகழ்ந்திருக்கின்றதை நீங்கள் அறிவீர்கள். ஒரு பெரிய ஒரு சூறாவளி நிகழ்ந்தது போல தமிழ்நாட்டு சட்டசபைக்கான தேர்தல் முடிவுகளில் தமிழ்நாட்டு வெற்றி கழகம் என்று சொல்லப்படுகின்ற விஜயின் தமிழக வெற்றி கழகம் மிக பெரும் வெற்றியை சூடியிருக்கின்றது. அடுத்ததாக பாரம்பரியமாக தமிழ்நாட்டை ஆண்டு வந்த திராவிட கட்சியான திமுக பின்னிலையில் அடைந்திருக்கின்றது. இரண்டாவது பெரும் கட்சியாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முன்னிலையில் வருகின்றது. தமிழ்நாட்டின் தமிழ் தேசியம் என்று கூறிய நாம் தமிழர் கட்சி பின்னோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. தமிழ்நாடு எங்கு இப்படி இவ்வாறு இதை நோக்கி செல்கின்றது என்பதை இத்தேர்தல் முடிவுகள் வெளிக்கொண்டிருக்கின்றது என்பது அரசியல் ஆய்வாளர்களின் கருத்து. பல தமிழ்நாட்டு பத்திரிகையாளர்களை இந்த முடிவை இட்டு குழம்பி போயிருக்கிறார்கள். இந்த முடிவு எப்படி சாத்தியமானது என்பதை பல தமிழ்நாட்டு பத்திரிகையாளர்கள் மிக ஆச்சரியமாக பார்க்கின்ற ஒரு தேர்தல் முடிவாக இந்த தமிழ்நாட்டு தேர்தல் முடிவு வந்திருக்கின்றது. ஒரு திரைக்காட்சி இவ்வளவு பெரிய வெற்றியை தமிழ்நாட்டுக்கு கொடுத்திருக்கின்றது என்றுதான் கூற வேண்டும். ஆரம்பத்திலே எம்.ஜி. ராமச்சந்திரன் அவர்கள் வெற்றி வாகிய சூடிய போது அவர் ஒரே அடியாக வெற்றி வாக சூழவில்லை. அவர் படிப்படியாக அரசியலில் தனது செல்வாக்கை நிலைநிறுத்தி 1976 ஆண்டு அவர் முதலமைச்சராக பதவியேற்றார். ஆனால் இன்று விஜய் கட்சியை துவங்கின உடனே அவர் தனது கட்சியின் பெரும்பான்மையான இடங்களை கைப்பற்றி இன்றை தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கும் நிலைக்கு வந்திருக்கின்றார். என்னும் அது முடிவுகள் வழிவாக வரவில்லை. இந்த காணொலி வரும்போது அவர் சில வழியில முதலமைச்சராக பதவியேற்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கலாம். தமிழ்நாட்டு முடிவின்படி நான் இந்த காணொலி எடுக்கும் வரை தமிழக வெற்றி கழகம் 118 இடங்களையும், திமுக என்று சொல்லப்படுகிற டிஎம்கே 52 இடங்களையும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொல்லக்கூடிய ADMK 81 இடங்களையும் பெற்று முன்னிலையில் இருப்பதாக செய்தி ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இந்த வெற்றிக்கு முழுக்க திமுகவின் எதிர்ப்பலைகள் தான் காரணம் என்று பலராலும் கூறப்படுகின்றது. ஆமாம், இங்கே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகங்களும் வாக்கு வங்கி வீதம் குறையவில்லை. முழு வாக்கு வங்கி வீதமும் திமுகவின் வாக்கு வங்கி நிறையவே சரிவடைந்துள்ளது காணக்கூடியதாக இருக்கின்றது. சரி, இந்த தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் வெற்றி அடைந்திருக்கின்றது. அவர்கள் ஆட்சி அமைக்கப் போகிறார்கள். இனி தமிழ்நாட்டின் அரசியல் களம் எவ்வாறு அமையப் போகிறது என்பது ஒரு பெரிய கேள்விக்குறி. தமிழ்நாட்டு மக்கள் அரசியல் தெளிவு அற்றவர்கள் என்பதற்கு இது ஒரு உதாரணமாக இருக்கக்கூடுமா? இல்லை, அவர்கள் தெளிவான முடிவைத்தான் தந்திருக்கிறார்களா என்பது இனி வருங்கால தமிழக வெற்றி கழகம் நடத்தும் ஆட்சியை பொறுத்தது. இங்கே குறிப்பாக சொல்ல வேண்டியது என்னென்றால், சென்னையை பொறுத்த மட்டிலே மக்கள் எல்லோரும் சினிமா கவர்ச்சியை தான் நம்பி இருக்கின்றார்கள் போல் தெரிகிறது. சென்னையின் சகல பகுதிகளில் மாறி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சகல தொகுதிகளையும் தமிழர் வெற்றி கழகம் முன்னிலை பெற்று வெற்றி பெற்றிருக்கின்றார். மு.க. ஸ்டாலினின் மகன் உதயநிதி ஸ்டாலின் எல்லோரும் பின்னிலையில் தங்கியிருக்கின்றார்கள். இந்த நிலையில் தமிழ்நாட்டின் அரசியல் களம் எப்படி இருக்கின்றது என்பது தமிழ்நாட்டு அரசியல் ஆய்வாளர்களிடையே பெரும் கவலையை தோற்றியிருக்கின்றது என்பதுதான் நிதர்சனம். ஒரு அனுபவம் இல்லாதவரிடம் கையில் தமிழ்நாட்டு அரசியல்
நாளை மலரப் போகின்றது. இந்த தமிழ்நாட்டு அரசியலின் போக்கு எவ்வாறு மாறப்போகிறது என்பது தமிழ்நாட்டு வெற்றி கழகத்தின் தலைவரின் கையில் தான் இருக்கின்றது. சினிமாவில் கவர்ச்சி காட்டியது போல் அரசியலிலும் வந்து கவர்ச்சி காட்டப் போகிறாரா, இல்லாட்டி தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லதை செய்ய போகிறாரா, அல்லது இதுவரை இருந்த ஆட்சியாளர்கள் போல் அவரும் ஆட்சியை கடந்து செல்ல போகிறாரா, இல்லது தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சியில் இடையில் முறியடிக்கப்பட்டு கவுனர் ஆட்சி கொண்டு வரப்படுமா என்பதெல்லாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஏதோ மக்கள் தங்களுக்கு விரும்பிய ஒன்றை செய்திருக்கின்றார்கள். சினிமா கவர்ச்சியில் பலர் மூழ்கி இருக்கின்றார்கள் என்பதுதான் இந்த தேர்தல் முடிவின் யதார்த்தம். தேசியத்தை பேசியவர்கள் எல்லாம் ஒன்று காணாமல் போய்விட்டார்கள் போல் தெரிகிறது. அப்போ தமிழ்நாட்டில் தமிழ் தேசியம் என்பது இல்லை என்று சொல்வதற்கு இல்லை. ஆனால் சீமானுக்கு விழுந்த வாக்குகள் முழுக்க பணம் கொடுக்கப்படாத வாக்குகள், தமிழ் தேசியத்தை மதித்தவர்களின் வாக்குகள். இங்கே திமுகவில் இருந்து தமிழகர் வெற்றி கழகம் வரை பணம் கொடுத்துத்தான் வாக்கு பெற்றிருக்கிறார்கள் என்பது நிதர்சனம். அதை மறுப்பதற்கு யாரும் இல்லை. எனவே இந்த தேர்தல் முடிவு தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு பாடமாக அமையப்பட்டுள்ளது. அவர்கள் விஜய் எப்படி ஆட்சி அமைக்கப் போகிறார்கள் என்று பார்க்க போகிறார்களா, இல்லது விஜய் தமிழ்நாட்டு சினிமாவில் எப்படி நடந்தாரோ அதே போல் அரசியலில் நடப்பார் என்று எதிர்பார்க்கிறார்களா, 4 பேரை சேர்த்து அடிக்கப் போறாரா அரசியலும் வந்து என்பதையெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க போகிறார்கள். அரசியல் முதிர்ச்சி என்பது இல்லாத ஒரு கட்சி. அங்கே கட்சிக்குள்ளே நிறைய பூசல்கள் இருக்கலாம். ஒவ்வொரு கட்சி அங்கத்தவர்களிடையே போட்டி போகாமல் இருக்கலாம். இதெல்லாம் இங்கே கொண்டு போய் நிறுத்த போகின்றது என்பது வருங்கால அரசியல் களம்தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு விடை கூறப் போகிறது. தமிழ்நாட்டு மக்களே, நீங்கள் ஆட்சியை மாற்றிவிட்டீர்கள் என்று சந்தோஷப்படாதீர்கள். உங்களுக்கு இனித்தான் காத்திருக்கு நிறையவே சஞ்சலங்கள், நிறையவே கஷ்டங்கள். என்ன நடக்கப் போகின்றது என்பதை நீங்கள் தான் பார்க்க போறீர்கள். பாருங்கள், நீங்கள் கொடுத்த முடிவு எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் உலகாயுதம் கொள்ளப் போறீர்களா, இல்லை நாங்கள் இப்படி செய்து விட்டோம் என்று மனதில் கவலை கொள்ள போறீர்களா என்பது வருங்கால தமிழ்நாட்டு அரசியல் களம் தமிழ்நாட்டு மக்களுக்கு விடை கூறும். தமிழ்நாட்டு மக்களை உலகங்கள் முட்டாள்கள் என்று சொல்லாமல் அவர்களும் அரசியல் சித்தாந்தம் உள்ளவர்கள் என்பதை இந்த தேர்தல் முடிவு நிரூபிக்குமா, இல்லை தமிழ்நாட்டு மக்கள் அரசியல் சித்தாந்த முதிர்வு அற்றவர்கள் என்பதை இந்த தேர்தல் களம் முடிவு செய்யுமா என்பதெல்லாம் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைத்து அது கொண்டு செல்லும் ஆட்சியை பொறுத்து தான் அமையும் என்பது நிரசனம். மக்களே, இப்பொழுது முடிவை ஒருவர் கையில் கொடுத்து விட்டீர்கள். கொடுத்தது மாற்ற முடியாது. 5 வருடங்களில் அவர் அணியிருக்க போகிறார், இல்லை 2 வருடங்களில் அவர் ஆட்சி முடிந்து கவுனர் ஆட்சி வருமா என்பதெல்லாம் நடக்கின்ற ஆட்சியை பொறுத்து தான் அமைய போகின்றார். சரி, இப்பொழுது தமிழக வெற்றி கழகம் 118 இடங்களை கைப்பற்றி இருக்கின்றது. அவர்கள் இன்னும் ஆட்சி அமைப்பதற்கு இன்னும் சில தொகுதிகள் வேண்டும். சில வழியில் அவர்கள் அதில் பெருமையாக ஆட்சி அமைத்துக் கொள்ளலாம். அதைத்தான் தமிழ்நாட்டு மக்கள் அவரிடம் கொடுத்து விட்டார்கள். தமிழ்நாடு இனி எப்படி மாறப்போகின்றது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். தமிழ்நாட்டு மக்களே, நீங்களும் சிந்தித்து செயற்பட்டு விட்டீர்கள். இனி என்ன செயற்பட போகிறீர்கள்? அடுத்து வரும் முறையாவது எப்படி இருக்கும் என்பதை இந்த ஆட்சியை கண்டு நீங்கள் நிதர்சனமான முடிவை எடுக்க வேண்டும் என்பதுதான் தமிழ்நாட்டில் உள்ள பல பத்திரிகையாளர்கள், பல அறிவுஜீவிகள், பல புத்திஜீவிகள், பல அரசியல் ஆர்வலர்கள் கூடிய அவர்களின் நிலைப்பாடாக இருக்கின்றது. இல்லை, நாங்கள் கவர்ச்சியில் தான் திகழ்வோம், எங்களுக்கு அரசியல் சித்தாந்தம் வேண்டாம், நாங்கள் கவர்ச்சிக்கு மட்டும்தான் இடம் கொடுப்போம் என்று நீங்கள் நினைத்தால்
உங்கள் வாழ்வை நீங்களே நிர்மாணித்துக் கொள்ளுங்கள் என்பதுதான் இன்றைய யதார்த்தம். நன்றி நேர்களே. ஒரு காணொளி வாயிலாக உங்களை சந்திப்பதில் இட்டு பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி. நான் உங்கள் நேசன். Hello. Welcome to our channel. If you like our videos, please don't forget to subscribe and click the bell icon to get notified of our latest videos. Thanks for watching. See you next time.